தர்த்திரியம் வேற, தர்த்திரிய புத்தி வேறன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லுவாரு சுகிசிவம். அது என்னங்கிறதுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஜெனரலா வெத்தல போடுறவங்க கையில ஒரு பாக்ஸ் எப்போதும் வெத்தல ஒரு பண்டில் வெத்தல வச்சிருப்பாங்க. அந்த மாரி வச்சிருக்க ஒருத்தர் என்ன செய்வாராம், டெய்லியும் அந்த வெத்தலைய எடுத்து ஓப்பன் பண்ணும்போது, ஒரு 4 வெத்தல ஏதாவது அழுகி போயி, பழுத்து போயி, அந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன டேமேஜோட இருக்கும். அது என்ன செய்வாரா, சரி நல்ல வெத்தலைய நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போதைக்கு இத வந்து நம்ம பிச்சு பிச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாருன்னா, அந்த டேமேஜ் ஆன போர்ஷன மட்டும் பிச்சு பிச்சு எடுத்துட்டு அத 4ஆ மடிச்சு வெத்தல போட்டுக்குவாராம். இதே மாரி மறுநாள் என்ன செய்வாராம், மறுபடியும் ஒரு 4 வெத்தல இந்த மாரி ஒரு டேமேஜ்டு 4, 5 வெத்தல இருக்கு. ஸோ அதையும் மறுபடியும் என்ன செய்வாராம், சரி மீதி நல்ல வெத்தலைய நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிச்சு பிச்சு எடுத்துட்டு மறுபடியும் போடுவாராம். இதே மாரி ரொட்டீனா ஒரு வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த நல்ல வெத்தலைய யூஸ் பண்ணாமயே அவர் அந்த இந்த மாரி வெத்தலையே போட்டு 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 பழகிட்டார். ஒரு ஸ்டேஜ்ல அவரு இறந்து போனதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் வாயில வெத்தலைய வச்சு அனுப்புறதுன்னு சில சமூகத்துல ஒரு பழக்கம் உண்டு. அவர் சமூகத்துல அந்த மாரி பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல வெத்தலையா 4 மடிச்சு எடுத்து வாயில வைக்க போயிருக்காங்க. அப்ப அவர் கூட இருந்தவருக்கு சொல்லியிருக்காரு, "இல்லங்க அவர் நல்ல வெத்தலைலாம் போட மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு 4 அழுகுன வெத்தலையா பார்த்து அத பிரிச்சு டேமேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அத எடுத்து ஒரு வாயில வச்சு அனுப்பியிருக்காங்க. முதல் நாளே அந்த அழுகுன 4 வெத்தலைய தூக்கி போட்டுட்டு நல்ல வெத்தலையா போட்டிருந்தாருன்னா, அவர் நல்ல வெத்தலையே வாழம்புறா போட்டுருக்கலாம். இவருக்கு தர்த்தரியம் இல்ல, தர்த்தரிய புத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கிறத நம்மளே தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே சில ஆட்டிடியூடு, சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அத கிளியர் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி விஷயம் நல்லா தான் நடந்துரும். ஸோ நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாத்துலயுமே முக்கியமே தவிர, நம்மளுக்கு நல்லது நடக்கிறதோ, கெட்டது நடக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.